தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா கடந்த ஒரு வார காலமா பார்க்கப்பட்ட விஷயம் ஆசிரியர்கள் நடத்திய போராட்டம் சார். அதை சரியான முறையில திமுக அரசு கையாண்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா? எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறது, ஆளுங்கட்சி ஆனவனும் ஒரு பேச்சு. ஏற்கனவே 20 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி மாநிலத்தின் நிதி நிலைமை தெரியாமல் இஷ்டம் போல வாக்குறுதிகளை வாரி வழங்கியதன், சும்மா அள்ளி வீசியதன் விளைவு தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை நிர்வாகத்துக்கு வந்து. ஏற்கனவே கண்டமேனிக்கு நீங்கள் ப்ராமிசஸை கொடுத்துருக்கீங்க. 1000 ரூபாய் கொடுக்குறேன், நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் விலையை குறைக்கிறேன், நீங்கள் அதில் பெட்ரோலை மட்டும் குறைச்சிங்க, டீசலை குறைச்சதா தெரியல. 100 ரூபாய் சிலிண்டருக்கு மானியம் நீங்கள் நிறைவேற்றலை. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அப்போ தெரிஞ்சே இந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்ததோட விளைவு தான் இன்னைக்கு இங்கே நிற்குது. இல்ல, இப்போ அரசு செவி சாய்க்குதுங்கிற ஒரு புள்ளி இருக்குல்ல சார். இது மினிஸ்டர் வரைக்கும் போய் பேசுறாங்க, செக்ரட்டரி பேசுறாரு, இப்படி தொடர்ந்து பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க, ரொம்ப சாஃப்ட் ஒன்ன தான் அணுகிட்டு இருக்காங்கிற ஒரு பார்வை இருக்கும்போது அவங்க விடாப்படியா இருக்கு. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடி சிங்சக்குங்கிறீங்களே. சாஃப்ட் ஒன்ல அணுகுறாங்கன்னா நீங்க என்ன மிரட்டுறீங்களா? அதாவது நாங்க நினைச்சா இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம், எங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது, ஆனா நாங்க அதை செய்யாம சாஃப்டா டீல் பண்றோன்றது ஒரு மறைமுக எச்சரிக்கை ஆசிரியர்களுக்கு. நான் கேட்கறது ஒண்ணுதான், நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றலன்னு தான் அவங்க கேட்கறாங்க. இவங்களோட எல்லா பிரச்சனைக்கும், இன்னைக்கு திமுக அரசாங்கத்தோட எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்த மேனிஃபெஸ்டோ. தேனும் பாலும் ஓடும் சொல்லி நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் மக்களை ஏமாத்தி கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தான். நிதி நிலைமை சரியாகும் போது செய்வாங்கல்ல சார். நம்ம எப்போ வரும்? இப்போ நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஒரு திட்டத்தை நிறைவேற்றும் போது 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னதை 2.5 வருஷம் நிறைவேற்றாம கடைசி 2.5 வருஷத்துல 50% ஆஃப் த டென்யூரை உங்களோட வாக்குறுதியை நிறைவேற்றாம கழிச்சுட்டு அடுத்த 50%க்கு நீங்க கொடுக்குறீங்க. அதுவே முதல்ல நீங்க வாக்கு தவறுனீங்கன்றதுக்கான உதாரணம். ரெண்டாவது என்ன பண்ணீங்க? நீங்கள் உங்கள் வாக்குறுதியில் என்ன கொடுத்தீங்க? அனைத்து மகளிருக்கும்னு சொன்னீங்க. அதன் பிறகு அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க? தகுதி உள்ளவர்களுக்குன்னு ஒரு கேவியட் போடுறீங்க. முதலமைச்சர் தொகுதியிலேருந்து வர கொளத்தூர் தொகுதி தான் நாங்கள். அவர் தொகுதியில இருந்தால் எங்களுக்கு போடலன்னா எப்படி சார்? நாங்களாம் வறுமையில தானே இருக்கிறோம். 3 பசங்க வச்சிருக்கேன் சார் நான். அப்புறம் எப்படி கொடுக்கலன்னா எப்படி சார்? சொந்த வீடு வச்சுன்னு வந்திருக்கு, இல்லாதவங்களுக்கும் வரல. அப்போ தகுதி உள்ளவங்க அப்போ சொல்லியிருக்கணும்ல. முதல்ல குடும்ப தலைக்கு எதுக்கு சொல்லணும்? 1,06,00,000 பேர் எவ்வளவு பெரிய ஹியூஜ் நம்பர். இல்லைங்க, நீங்க சொல்லும் போது அதை சொல்லலை இல்லையா? உங்க மேனிஃபெஸ்டோல தான் நான் வரேன். அப்ப மேனிஃபெஸ்டோக்கு அர்த்தமே இல்லைன்றீங்களா? ஏன்னா மேனிஃபெஸ்டோக்குள்ள எல்லா மரியாதையும் இல்லை. முதல்வர் கேட்கிற கேள்வி நியாயம் தானே. அனைவருக்கும் வீடுனா வீடு இல்லாதவங்களுக்கு தானே. கிடையாதுங்க, தவறாக சொல்லுகிறீர்கள். இந்த உதாரணம் மிகவும் தவறு. ஐம் சாரி. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகைனா அதோட பொருள் என்ன? கார்ல போறவங்க வாங்கிக்கிறாங்க, நம்ம கேட்கல. குறைஞ்சபட்சம் மனசாட்சியோட பேசுறதுனா அரிசி கார்டு வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் அதை கொடுக்கணும் இல்லையா? நீங்க அப்படி பார்த்தா உங்க மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்க வேண்டியது தானே, தகுதி உள்ள மகளிருக்கு 1000 ரூபாய்னு சொல்லணும்ல. அது சொல்லுவாங்க, சொல்லியிருக்கோம். இது இப்போ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இவர்கள் மக்களை வசியப்படுத்தி ஏமாற்றி கொடுத்த வாக்குறுதிகள் தான் இன்னைக்கு இந்த பிரச்சனையில் இருக்கு. ஏமாற்றிங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தையா. எதிர்கட்சிகள் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? அதிமுகவோ அல்லது மற்ற சில எதிர்கட்சிகள் சொல்றாங்க இல்லையா, நீங்கள் மக்களை ஏமாற்றி தான் வாக்குறுதிகளை கொடுத்து வாங்கினீங்க. என்ன இல்ல, இதை செய்யவே போறது இல்லைன்னு அவங்க சொல்லல. நிதி நிலைமை சரியாகும் போது செய்வோம். எப்ப சரியாகும்? ஏன்னா நீங்க 5 வருஷம் இந்த கவர்மெண்ட் போயிடுங்க. 1000 ரூபாய் கொடுப்பன்றது டே 1ல இருந்து கணக்கு. டே 1லன்னு சொல்லல. இல்ல என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம அதுக்குதானே அது புரிந்து கொள்ளப்படும். கடைசி நான் உங்களை இப்படி கேட்கறேன், கடைசி 6 மாசம் கொடுத்து நாங்க நிறைவேற்றிட்டோம் போயிடலாமா? இல்ல, அதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணுங்கிறதுக்காக கடனே வாங்கிட்டு இருக்கிறதும் நிதி நிலைமை எவ்வளவு ஜம்ப் பண்றீங்க. இல்ல வேற சப்ஜெக்ட்டுக்கு போறீங்க. நீங்க சப்ஜெக்ட் மாறி போறீங்க, கோல் போஸ்ட்டை மாத்துறீங்க. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. நிதி நிலைமை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அது அவங்க கவலை பண்ணணும். அவங்க கொடுக்கும்போது என்ன வாக்குறுதியை கொடுத்தா? 20 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, கிட்டத்தட்ட 20 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, 75 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க கட்சி. மாநிலத்தோட நிதி நிலைமை ரொம்ப நல்லா அந்த கட்சிக்கு தெரியும். ஒரு பெரிய குழுவை போட்டாங்க.
ஊரில் இருக்க எல்லா துறை சார்ந்த நிபுணர்களையும் போட்டாங்க. அவங்க கட்சியிலேருந்து டிஆர் பாலு தலைவராக இருந்தார், கனிமொழி, பிடிஆர் எல்லாரும் இருந்தாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாதா இந்த மாநிலத்தோட நிதிநிலை என்னன்னு? தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும் வேண்டாம் தெரியும். அதனால தான் நான் சொன்னேன், வசியப்படுத்தி ஏமாற்றி நீங்கள் இந்த வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றி பெற்று விட்டீர்கள். ஏமாற்றினா மக்கள் டிசைட் பண்ண போறாங்க அடுத்த எலெக்ஷன். அது ஆமாங்க, இதை சொல்றதுக்கு உரிமை இல்லையா? ஒரு பிரஜைக்கு உரிமை இல்லையா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனி வச்சு அடி, குனிடா. இனிமே சொல்லுவியா 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 சொல்லுவியா? வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் மூலம் மக்கள் ஏமாந்திருக்கிறார்கள்னு சொல்றதுக்கு ஒரு பிரஜைக்கு உரிமை இல்லையா? அது என்ன கிரிமினல் குற்றமா? வாக்குறுதி எங்க போச்சு சார்? லைவ் ரிலே ஓடிட்டு இருக்கு தம்பி, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க. சொன்னதை தானே இருங்க சார், அவங்க சொன்னதை தானே சார் அவன் கேட்கறான். நீங்க சொல்லாததை அவங்க கேட்கல. இல்ல அரசின் பார்வையில இருந்து பார்க்கணும்ல சார். ஏன் நான் பார்க்கணும்ன்ற? நீ என்கிட்ட ஓட்டு வாங்கினல. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு பகுதி நேர ஆசிரியர். நீங்க யூ டோன்ட் பி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கவர்மெண்ட். நீங்க ஒன்னும் அரசாங்கத்தோட பிரதிநிதி கிடையாது. யூ ஆர் a journalist. இல்ல அரசு நீங்க பாதிக்கப்பட்டவங்க சார்பா பேசுறதுன்னா பேசுங்க, அரசாங்கத்தின் சார்பா நீங்க பேசாதீங்க. அரசு வந்து இதை நீங்க சொல்லவே கூடாது, செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லலையா அவங்க? நாங்க இதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம், மூவர் குழு போட்டிருக்கோம், 3 மாசத்துல செய்யலாம், 4 மாசத்துல செய்யலாம், மினிஸ்டர் வரைக்கும் பேசுறாரு. இதை எப்படி அவங்க நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலைகளை தானே பார்த்துட்டு இருக்காங்க. அதையும் நம்ம கேட்கிறேன் சார், மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குல்ல. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துதான் போயிருவோம். இந்த மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆன அன்னைக்கு நியூஸ் 7ல பேசும்போது இதை நான் கடுமையாக விமர்சிச்சு பேசினேன். நிறைவேற்றவே முடியாத பிரச்சனைகளை, மாநிலத்தின் நிதிநிலை குறித்த கவலை இல்லாமல், புரிதல் இல்லாமல் நான் சொல்லல, கவலை இல்லாமல் இவர்கள் இந்த வாக்குறுதிகளை அள்ளி விடுறாங்க. நிரம்ப பிரச்சனைகளை இவங்க சந்திக்க போறாங்க ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் மேனிஃபெஸ்டோ. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் இல்லாட்டி கூட இவங்க தான் ஜெயிக்க போறாங்க, மக்கள் ஆட்சி மாற்றத்துக்கு தயாராயிட்டாங்கன்னு நான் சொன்னேன். அப்ப திமுக சார்பா அவங்களோட செய்தி தொடர்பாளரும் அவர்களுடைய சார்பா பேசக்கூடிய ஒருவரும் கடுமையான விமர்சனம் பண்ணி பேசினாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? இதை ஏற்கனவே பல இடங்கள்ல நான் பதிவு பண்ணிருக்கேன். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இல்ல நீங்க சொன்ன ஆங்கிள் இருந்தே பொலிட்டிக்கல் நியூவான்சஸும் தெரிஞ்ச கட்சி திமுக. இப்ப இந்த 50,000 பேர் கிட்டத்தட்ட போராடக்கூடியவங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா ஒரு 50,000 பேரோட எதிர்பார்ப்பு இதுவா இருக்கு. இந்த 50,000 பேரும் மோஸ்ட்லி திமுகவுக்கு வாக்களிக்கிறவங்களா தான் இருக்காங்க. 50,000 வாக்குங்கிறது திமுகவுக்கு வரதா தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அவர்களுக்கு எதிரான ஒரு போக்கை எடுப்பாங்களா? அவங்களும் அதை செய்யணும்னு தானே நினைக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி போயாச்சு இன்னைக்கு. ஏன்னா உங்க கஜானா காலி. நீங்க எஸ்கேப் ஆக முடியாதுங்க. நீங்களா தேடிக்கிட்டது இதெல்லாம், உங்க தலையில நீங்க தேடிக்கிட்ட வேணான்ற. நானு அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். இதை ஏமாற்றிட்டாங்கன்றதெல்லாம் ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க. அது ஏமாற்றி விட்டாங்கன்றது அன்பார்லிமெண்டரி வேர்டா? ஏமாற்றி விட்டாங்கிறது ஏமாத்துன்னு ஒரு மைண்ட் செட்டோட பண்றாங்களா? உங்களுக்கு அக்காலத்து நீங்க ஏன் வாங்குறீங்க? அவங்க எந்த நோக்கத்துல வாங்கினான்ற பத்தி உங்களுக்கு என்ன சார் கவலை? டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. இந்த 21 தேர்தலில் இவங்க கொடுத்த மேனிஃபெஸ்டோ என்பது தேவையில்லாம பல பிரச்சனைகளை உங்களுக்கு தலையில கொண்டு வந்து விட்டு அள்ளி வீசினாங்க. எப்படியாவது ஜெயிச்சணும், 10 வருஷம் பவர்ல இல்ல, எப்படியாவது ஜெயிச்சணுன்றதுக்காக அள்ளி வீசினாங்க. அது தேவையே இல்லை இன்னைக்கு. அதோட விளைவு தான் இன்னைக்கு அனுபவிக்கணும். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.